தொடர்ந்து லா ஸ்பீக்ஸ் என்ற டைட்டிலில் நான் இப்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்து திருமண சட்டம் 1955 தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தர வேண்டுகிறேன். குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்து திருமண சட்டம் 1955 ஏற்கனவே 24, 25 பற்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் 24 சட்டம் பிரிவு குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்து திருமண சட்டம் 1955 என்ன சொல்கிறது என்றால், நாம் வழக்கு தாக்கல் செய்த நாளிலிருந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் வரை, அந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால நிவாரணம் கேட்கலாம். நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் பிரிவு 24. 25 நிரந்தர மாதந்தோறும் வழக்கு முடிந்த பின்னரும் கிடைக்கக்கூடிய வருவாய்க்காக நிரந்தரமாக மாதந்தோறும் ஒரு அலிமனி மெயின்டெனன்ஸு பணம் கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அது பிரிவு 25. அப்படி தாக்கல் செய்யும் மனுக்கள் நீதிமன்றம் நிர்ணயிக்கும் போது மாதந்தோறும் உதாரணத்திற்கு 10,000 அல்லது 15,000 கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டால், சில ஆண்டுகளுக்கு பிறகு அதை அதிகப்படுத்தி தருவதற்காக என்ஹான்சிங் பெட்டிஷன் கூட நாம் தாக்கல் செய்வதற்கு இந்த வழிவகை இந்த சட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 26 பிரிவு 26 1955 சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நமது குழந்தைகள் அது ஒய்ஃபிடம் வளர்ந்தாலும் சரி, கணவனிடம் வளர்ந்தாலும் சரி, அதை கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். அவ்வாறு மனு தாக்கல் செய்யும்போது அந்த கஸ்டடி கேட்கும் மனுவில் டெம்பரரியாகவும் உடனடியாக நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று இடைக்கால மனுவும் தாக்கல் செய்து உடனடியாக வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் அல்லது மாதத்துக்கு இருமுறையேனும் எங்கேனும் ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு விடுமுறை நாட்களில் கணவனோ அல்லது மனைவியோ அந்த குழந்தையை பார்க்க நீதிமன்றம் அனுமதிக்கும். அது நேரம் நீதிமன்றம் கொடுக்கும் நேரத்தை பொறுத்தது. காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் கேட்கலாம். அது கஸ்டடியாக வீட்டுக்கு அழைத்து குழந்தைகளை சென்று நாம் குழந்தைகளை பராமரிப்பதற்கு வேண்டிய வழிவகையும் அந்த சட்டத்தில் உள்ளது. தொடர்ந்து பர்மனன்ட் நிரந்தர ஆணை விடுவதற்கும் அந்த சட்டத்தில் இடம் உள்ளது. கஸ்டடி ஆஃப் த சில்ட்ரன் என்பது அதில் ஒரு குழந்தையானாலும் சரி, எத்தனை குழந்தையானாலும் சரி, உத்தரவு போடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதற்கு அந்த பரிகாரம் நாம் தேடுவதற்கும் அந்த சட்டம் 26 வழிவகை செய்கிறது. அந்த 26 சட்டத்திற்கு பிறகு நாம் அந்த நமது ப்ராப்பர்ட்டி, மணமகள் கொடுத்த ப்ராப்பர்ட்டி கணவனிடம் இருந்தாலும் சரி, கணவன் உள்ள ப்ராப்பர்ட்டி மனைவியிடம் இருந்தாலும் சரி, பிரிவு 27 சட்டப்பிரிவு 1985 பிரிவு 27 படி அந்த ப்ராப்பர்ட்டி கணவனிடம் இருந்தால் மனைவியோ, மனைவியிடம் இருந்தால் கணவனோ கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் அதற்கு தகுந்த விசாரணைக்கு பின் தகுந்த உத்தரவிடும். அவ்வாறு உத்தரவிடும் போது கணவன் வீட்டிலிருந்து நாம் பொருளை எடுப்பதோ அல்லது மனைவி வீட்டிலிருந்து நாம் பொருளை எடுப்பதற்கோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து காவல்துறை உதவியையும் கேட்கலாம். அவ்வாறு நீதிமன்றம் உத்தரவிட்டால் நாம் அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு காவல்துறை சென்று அந்த ஜூரிஸ்டிக்ஷன் காவல்துறை சென்று எனக்கு பாதுகாப்பு வேண்டும், நான் பொருளை எடுக்கிறேன், நீதிமன்றம் உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது என்று கொடுத்தால் அந்த காவல்துறையிலிருந்து ஒரு சிலரை ஒருவரோ அல்லது இருவரோ காவல்துறை நம்முடன் அனுப்பி வைப்பார்கள். நமக்கு தேவையான பொருள் நீதிமன்றத்தில் போட்ட சட்டத்து அல்லது உத்தரவின்படி அதை எடுப்பதற்கு அதில் வழிவகை உள்ளது. அவ்வாறு நீதிமன்றம் போடும் உத்தரவை அவர்கள் மதிக்கவில்லை என்றாலோ தடுத்தாலோ அவர்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஆகவே அவர்கள் அதை பொருள்படுத்தாமல் அல்லது காவல்துறைக்கு ஒத்துழைத்து அல்லது நீதிமன்ற உத்தரவுக்கு ஒத்துழைத்து அந்த பொருட்களை நாம் எடுப்பதற்குள்ள வாய்ப்பும் உள்ளது. அடுத்த பதிவின் போது சட்டம், நீதி, தீர்ப்பு, கோர்ட்டு உத்தரவுகள் பற்றி இது தொடர்பான விளக்கங்களை கொடுக்க இருக்கிறேன். வணக்கம்.